அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ஆர்சி ராஜ் அப்படின்ற மாதிரி எல்லா யூனிவர்ஸ்லையும் அந்த மியூசிக் நம்மளோட காதுகளில் கேட்டுக்கிட்டே இருக்கோம். மோர் தென் 50 ஸ்டேஜுக்கு கூப்பிடும்போது ரொம்ப பர்சனல் இருக்கும்போது நாங்கள்லாம் பார்த்து பயந்து அந்த படத்தை முழுசாக பார்க்கலாமா இல்லை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாமான்னு எங்களுக்கெல்லாம் ஞாபகம் வரக்கூடிய மெமரிஸ்னால் அது கண்டிப்பாக ஊமை விழிகளை மறக்கவே முடியாது. அதுபோல் நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னா இணைந்த கைகள் இன்றைக்கு வரைக்கும் வந்தி நேரத்தென்றல் காற்று எங்களோட காதுகளில் வந்துகிட்டே இருக்கும். ஆக்டர், ப்ரொடியூசர் நம்ம கூட இன்னைக்கு இருக்காங்க. அருண் பாண்டியன் சார் இந்த ஃபிலிமில் இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் அருண் பாண்டியன் சார். சார் வந்தாலே அந்த படம் மிரட்டலாக இருக்கும். அது அவர் எந்த படத்தில் நடித்தாலும் அந்த கேரக்டர் வந்து நம்மளோட மனசில் நேடும். சார்பட்டா பரம்பரை அதுக்கு ஒரு உதாரணம். முத்துக்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். ஒயிட் நைட் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அஜய் ஞானமுத்து பற்றை இணைந்து தயாரித்திருக்கும் இந்த டிமாண்டி காலனி 2 என்ற படத்துக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்த ஐயா மு.க. தமிழரசு அவர்களுக்கும் ஹீரோ அருள்நிதி சார் அவர்களுக்கும் இந்த இடத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து எனது அத்தான் அருண் பாண்டியன் அவர்கள் ஃபுல்லாக இதில் கைட் பண்ணி கடைசி வரையில் இருந்து கரை சேர்த்து விட்டுருக்கார்கள். அதுக்கும் ஒரு நன்றி தான். அஜய் சார் கூட எங்களுக்கு கோப்ராவில் இருந்து அசோசியேட் ஆகி ரன் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் பாபி சார், மனோஜ் சார், மேடம் பிரியா மேடம் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் உழைத்த டெக்னீஷியன் அனைவருக்கும் நன்றி. பொறுத்த வரைக்கும் அதுவும் எஸ்பெஷலி ஹாரர் ஜானர் பொறுத்த வரைக்கும் எடிட்டிங் அவ்வளோ முக்கியம். சொல்லுவாங்களே நெக் டு நெக் மூமெண்ட் மாதிரி நம்ம எல்லாரையும் படன்னு பயன்படுத்துகிற அளவு. அதுக்கப்புறமா கோப்ரா மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆகி இன்னைக்கு டிமாண்டி காலனி 2ல எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த மாலை நேரத்தில் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய மகனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் ஆக்சுவலி ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டை சேர்ந்த ஒரு சீனியர் ஆஃபீஸர், ரிட்டையர்டு ஏஜிஎம் ஃப்ரம் பிஹெச்எல். இந்த ஒரு படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பை ப்ரொடியூசர் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்தது மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக இந்த படத்தில் ஒரு சின்ன வேடத்தையும் கொடுத்து எனக்கு ஜட்ஜி ஒரு சீன் கொடுத்து அதுலேயும் நடிக்க வைத்தது மிக்க மகிழ்ச்சி. இந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு பங்கு வந்து அருள்நிதி சாருக்கு சேரும். இந்த கோப்ராவோட படத்தோட முடிவில் வந்து கொஞ்சம் ரிவ்யூஸ் கொஞ்சம் மிக்ஸ்டாக வந்தப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்க நேரத்தில் வந்து அவர் தான் வந்து பையனை வந்து இல்லை இந்த படத்தை நீங்கள் செகண்ட் பார்ட் எடுக்கணும், இல்லைன்னா இது டிமாண்டி 1 வந்து 2015 வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக எல்லாரோட விருப்பப்படி செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்ய முடியாமல் இருந்த நேரத்தில் இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் இல்லை நீங்கள் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி அவர் அதை வந்து முனைப்பாக செய்ய வச்சது அவர். அதுக்காக அவருக்கு இந்த நேரத்தில் இல்லை அவர் இருந்தால் நான் பர்சனலாக அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ண விரும்பிக்கிறேன். அவர் ரொம்ப நன்றி சொல்லணும். அதே நேரத்தில் சுப்பிரமணியன் சார், விஜய சுப்பிரமணியன் சார், அவங்க பிரதர் காசி, அவங்களும் அந்த கோபலாவோட ஒரு இதில் வந்து அறிமுகமாகி அவங்களும் வந்து நாங்கள் இப்போ பாலச்சந்திர சார் எப்படி வந்தாங்களோ அதே போல் அவங்களும் இந்த மாதிரி சினிமா ஃபீல்டுக்குள்ள நாங்கள் வரணும் ஒரு ஆசைப்பட்டு இந்த மாதிரி செய்யணும் நாங்கள் வந்து சொல்லி அவங்க என்ற நேரத்தில் இந்த படத்தை நாங்கள் பண்ண ஆரம்பிச்சுக்கு அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மற்றபடி இந்த நேரத்தில் வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக பாலச்சந்திரன் சார் ரொம்ப நன்றி, மிஸ்டர் மனோஜ் சார் நன்றி, சார் அருண் பாண்டியன் சார், மேடம் பிரியா பவனசங்கர், மீனாட்சி மற்றும் சார் முத்துக்குமார் சார் ரொம்ப நன்றி. எல்லோரையும் நான் வந்து பர்சனலாக மீட் பண்ணியிருக்கேன். இந்த ஷூட்டிங் ஆரம்ப நாட்களில் நாங்கள் எல்லாம் நானும் ஃபேமிலியாக அவங்களோடய ட்ராவல் பண்ணிக்கிட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப எல்லோரும் கடின உழைப்பு. ஒருத்தரோட நடிப்பை நாளைக்கு சொல்லணும்னா எவ்வளோ சொல்லலாம், எவ்வளோ டேக், எவ்வளோ போச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ ஆர்வம், அதெல்லாம் இப்போ எவ்வளோ சொல்லலாம். அவ்வளோ போட்டு இந்த படத்துக்கு இதுக்கு மேலே எடிட் பண்ணி இன்றைக்கி சிஜி முடித்து எல்லாம் முடித்து சாமோட இது வந்து அருமையான ஒரு மியூசிக் பேக்ரவுண்டாக வரப்போகிற படம். நாங்கள் எல்லாம் கிளிப் பார்த்துருக்கோம். இதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதை நீங்கள் வந்து மீடியா மக்கள் இது இன்னும் பெருசாக நீங்கள் இது பண்ண சொல்லி ஏற்பாடு பண்ணி இந்த படத்தை எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்குமே வேண்டி உங்களை
அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். சனிக்கிழமை ரொம்ப லேட்டாக உங்களை அனுப்பக்கூடாது. பல பிரச்சனை இருக்கும், பல சந்தோஷம் இருக்கும். அதுக்கு நானும் எங்கள் கூட சேர்ந்தவர்களும் இடையாக இருக்க மாட்டோம். இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண என்னுடைய சொந்தக்காரங்க தான். இதை அடுத்த கட்ட எடுத்துகிட்டு போகிற பாப் அண்ட் டாக்டர் மனோஜ், முதல்ல இவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு படம் தயாரிக்கிறது ஒரு சிக்கல் அதில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போகிற ப்ரொடியூசருக்கு தான் முதல்ல ஒரு நன்றியை சொல்லியே தரணும். மற்றும் அஜய் இந்த கதை சொல்லும்போது நிறைய படம் எனக்கு வரும். அது நம்ம நிறைய ரிவ்யூஸும் பண்ணுறோம். இந்த கதையில் ஒரு நல்ல எமோஷ்னல் கேரக்டர். நான் ரொம்ப சந்தேகமாக தான் சொன்னேன், உனக்கு சீரியஸாக நான் ஓகேன்னா உண்மையிலே சார் ஓகே. மிக பிரமாணமான கதை. வெறும் பேய் இருந்துச்சுன்னா 2 விஷயத்துக்காக ஓடும். அதில் கொஞ்சம் காமெடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓடும். அதில் கொஞ்சம் எமோஷன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஓடும். இந்த படத்தில் வெறும் மிரட்டல் இல்லாமல் நல்ல எமோஷன் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதோட அருள்நிதி கூட நடிக்கும்போது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. முக்கியமாக என்னுடைய டேபி பவானி பிரியா சங்கர் அவ கூட நடிக்கும்போது உண்மையிலே ஐ ஃபெல்ட் ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியர் இருந்துச்சு. அண்ட் எல்லாத்துக்கும் இங்கே வந்ததுக்கு நன்றி சொல்லி இந்த படத்தை நல்லபடியாக நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. ஏன்னா சாம் பற்றி சொல்லி ஆகணும். சாம் நான் பார்த்தது கிடையாது. இப்போ 2 நாளைக்கு முன்னால் தான் நான் சாமை பார்த்தேன். பட் ரீரெக்கார்டிங் மியூசிக் அதை பற்றி ரொம்ப கவனமாக கவனிச்சுட்டு வந்தேன். நடுவில் ஒரு வாட்டி ஃபோன் கூட அடித்தேன், எடுக்கலை. இப்போ எடுத்துருவான். நான் அன்னைக்கே திட்டினேன், நான் ஃபோனை எடுத்துருப்பான்னு. ஸோ ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு தி ஃபில்ம் வில் பி அமேசிங். வந்தது எல்லாருக்கும் மீண்டும் நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேரத்தில் மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் டிமாண்டி குழு படக்குழு அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் ஒரு விஷயத்தை தான் தெளிவாக சொல்ல முடியும். எனக்கு என்னென்னா, பொதுவாக வந்து ஒரு டைரக்டர் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது அந்த ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுது, அது கண்டென்ட் என்ன, அதுக்கு அந்த கேரக்டர் என்ன பிஹேவ் பண்ணுவான், அப்படி தான் நான் இருப்பேன். இதில் நான் பண்ணும்போது இதில் தயாளன் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். அருள்நிதி சார் கூட ட்ராவலர் கேரக்டர். அதை ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது எனக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் எனக்கு ஒன்று தோணும் இல்லையா, அதை அப்படியே நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். உடனே அது அஜய் இப்படி பண்ணுவானா அவர் ஒன்று பண்ணி காமிச்சார். ஸோ என்னென்னா, நான் ப்ளே பண்ணியிருக்கிறது அத்தனையுமே அஜய் என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அஜய் கூட மிகப்பெரிய ஒரு நடிகன் இருக்கான். ஆனால் அஜய் நடிகணும். ஏன்னா பயங்கரமான ஒரு ஆக்டர் அஜய். ஏன்னா என்ன மட்டும் இல்லை, இந்த டீமில் அத்தனை பேருக்குமே நடிப்பு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா என்னென்ன எமோஷன்ஸு, சின்ன சின்ன டைலாகு எல்லாம் அது அந்த மீட்ரு லெவலில் அவர் ஒரு ரைட்டராக அவர் என்ன எழுதியிருக்கிறாரு அதை ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். அதை அவரை சிந்தனையிலே அவர் போக்கில் நாங்கள் எல்லாருமே அடாப்ட் ஆகிட்டோம். ஸோ நிஜமாக இந்த படம் உங்கள் எல்லாரும் பார்வையாளர்கள் என்டர்டெயின் பண்ணோம். அருண் பாண்டியன் சார் சொன்ன மாதிரி இது ஹாரர் மட்டும் இருக்காது, இது சென்டிமெண்ட் இருக்கும், அது மாதிரி காமெடியும் இருக்கும் இதில். ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அப்புறம்
சந்திரன் சார், முதல் படம் மனோஜ் சார் எல்லாம் சொல்லும்போது இது முதல் படம் சார். நீங்கள் சினிமாவை நேசித்து உள்ளே வந்திருக்கீங்க. நிஜமாக உங்களுக்கு சினிமா உங்களை கைவிடாது. வழக்கமெல்லாம் சொல்கிற டைலாக் ஆத்மாத்மா சொல்கிறோம். சினிமா உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீங்கள் இந்த ஒரு படம் பண்ணி முதல்ல வந்தது நாங்கள் ரொம்ப ப்ளஸ்டாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா டிமாண்டி குழு சார்பாக அவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் என்ன தெரியல, நடிக்கும் போது ஈஸியாக இருக்குது. இந்த மேடையில் பேசும்போது மட்டும் சின்ன பதட்டம் இருக்குது. அது என்னன்னே தெரியல. அது கொஞ்சம் தான் அதை போயிடுன்னு நினைக்கிறேன். ஹரிஸை பற்றி சொல்லணும். மிக பயங்கரமான ஒரு கேமரா ஒர்க்கு. பிரியாவை பற்றி சொல்லணும். பிரியா கூட நாங்கள் 600 படம் பண்ணியிருக்கோம். பயங்கரமான உங்கள் லுக்கே பயங்கரமாக இருக்கும். மெயினாக வந்து அப்புறம் யாரையும் மேடையில் சாம்சியஸ் சார் அவர் பிரிச்சுட்டார் மியூசிக்கு. மீனாட்சி அப்புறம் சார் வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு முதல் இது. மெயினாக வந்து அருள்நிதி சார் பயங்கரமான ஒரு ஆக்டரு. நான் அருள்நிதி சார் கூட நான் நடிக்கும் போது டிமாண்டி காலனி 1 பார்த்தேன். அதை பார்த்துட்டு என்னம்மா மனுஷன் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது டைரக்ட் பண்ணுறது யாருங்கன்னா அஜய் ஞானமுத்து. நல்ல ப்ராஜெக்ட், இதெல்லாம் நம்ம கிடைக்குமா அப்படிங்கிறப்ப எனக்கு கரெக்டாக அமைஞ்சிச்சு. எனக்கு வந்து அஜய் சார் கொடுத்தாரு. அதே மாதிரி அருள்நிதி சாருடைய இது வந்து நிஜமாக படம் நீங்கள் இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவருக்கு கொண்டு போகும். அவர் வைரல் ஃபீவர்னு சொன்னனால ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கு. ஸோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வாங்க சார், உங்களை நான் மிஸ் பண்ணுறோம். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அஜய் சார், ஐ ஹவ் நெவர் காட்டன் ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் யூ. ஸோ ஃப்ரம் கோப்ரா. ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார். அண்ட் more than this film, in this industry you have guided me from day one. So thank you so much for that sir. And Priya, Muthukumar sir, and it was such a pleasure ellar kudiyum work pannadhu. And Demonti 1, I think na oru 15 வயசு இருக்கும். Demonti 1 ரிலீஸ் ஆகும்போது நான் அம்மாவோட வந்து அந்த படம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ after like cut to like now 2023, I'm acting and I'm so happy. Yeah, so happy about that. And Demonti 1 vandapo, like it was all around, like it had so much of buzz. So adhe madri Demonti 2 kum unga love and support kudupinga na nambren. Do watch it in theaters. Thank you. I'm so sorry. Now no rendu perukku I wanted to thank my stylist. She was wonderful again. ஒரு look create பண்ணி கொடுத்ததுக்கு மாலினி, thank you very much. And my makeup team, as I said, it was all 6 to 6 shoot, evening 6 ல morning 6 வரைக்கும். My team as usual was wonderful. Thank you Malik and the entire team of mine. And Toshi, it was always special to see you and I love you. Love you too. Thank you guys. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாபி சொன்ன மாதிரி டீம் சார்பாக நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லாரையும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு. பட் தேங்க்யூ, மீன்ஸ் அ லாட் ஃபார் அஸ். பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகங்கள், உங்களுடைய சப்போர்ட் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். அண்ட் எங்களுக்காக வந்து வெயிட் பண்ணி இந்த ஈவெண்ட்டை இன்னும் அழகாக்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டிமாண்டி காலனி 2 லாஸ்ட் இயர் இந்த டைம் ஷூட் பண்ண ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன். டைம் ஜஸ்ட் லைஸ். எனக்கு நடுவில் டக்குன்னு 1 இயர் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போன டிசம்பர் டைப்ஸில் ஹொசூரில் பயங்கர குளிரில் ஆல்மோஸ்ட் எவ்ரி நைட் வி ஷாட். ஃபிசிக்கலி வெரி எக்ஸாஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ், ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்டரியாக எல்லோரும் ஒர்க் பண்ண ஒரு ஷூட்டிங். அஜய், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சச் அ வண்டர்ஃபுல் கேரக்டர். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் அருள்நிதி கூட களத்தில் சந்திப்போம்க்கு அப்புறம் அடுத்த படம், ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருந்த ஒரு படம். பட் ஹீ ஆல்வேஸ் ரிமைண்ட் அஸ் த சேம் வார்ம் பர்சன் ஹி வாஸ் டு மீ. ஹீஸ் நாட் ஹியர், பட் யா, வி மிஸ் ஹிம் ஹியர் டுடே. அண்ட் எஸ், Bobby, all the best. I hope Tamil cinema embraces you more and many more laurels for you. Manoj sir, thank you. You're always kind to me. Thank you so much. Arun Pandian sir, you were like a sunshine. On the full night shoot, you were like a sunshine to me. நாங்கள் 2 பேரும் நிறைய
ஃபேமிலி ஸ்டோரிஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். அவரோட மாப்பிள்ளை என்னோட ஃப்ரெண்டு, அதனால் நான் அவரை பற்றி பேச, அவர் மாப்பிள்ளையை பற்றி பேச. ஸோ வி ஹேட் லாட் ஆஃப் கான்வர்சேஷன் அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் மீனாட்சி, முத்துக்குமார் சார், இட் வாஸ் வெரி நிறைய நம்ம இந்த படத்துக்கு ஷூட் பண்ணல, பட் மை செல்ஃப் அண்ட் முத்துக்குமார் சார் வி கிரியேட்டட் அ பியூட்டிஃபுல் பாண்ட். அடுத்த ஷூட்டிங்க்கு போகும்போதும் இட் வாஸ் வெரி எவிடென்ட், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது. மீனாட்சி, யூ லுக் லவ்லி டுடே, ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் யா, எனக்கு ஃபஸ்ட்டு உங்களை கீழே பார்த்தப்போ டக்குன்னு அடையாளம் தெரியல. அதுக்கப்புறம் நம்ம படத்தில் இப்படி இருந்த பொண்ணு மேக்கப்லாம் போட்டால் இவ்வளோ அழகாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. பட் ஈவன் வித்வுட் மேக்கப் யூ லுக் கிரேட் டுடே, யூ லுக் வண்டர்ஃபுல். அண்ட் சாம், ஒரு ஆடியோ லான்ச் போதும் நீங்கள் ஒரு கெட்டப்பில் இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு புது கெட்டப்பில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். யூ ஆல்வேஸ் கிவ் பியூட்டிஃபுல் மியூசிக் ஃபார் மை ஃபிலிம்ஸ். தேங்க்யூ சாம். And producers, everybody, thank you so much. HK, it was such a difficult shoot. ரொம்ப கஷ்டமாக, ஃபிசிக்கலி எக்ஸாஸ்டிங்கான ஒரு ஷூட் முன்னாடியே சொன்ன மாதிரி. பட் he kept his spirit high. இன்னும் 20 நாளில் முடிக்கிறோம் நம்ம இந்த படத்தை, இன்னும் 12 நாளில் முடிக்கிறோன்னு கவுண்ட் டவுன்லேயே நானும் ஹெச்கேவும் அப்பப்போ பேசிக்குவோம். தேங்க்யூ ஹெச்கே ஃபார் மேக்கிங் த ஷூட் ஈஸி ஃபார் அஸ். அண்ட் சார், ராஜ்குமார் சார், விஜய் சார், எல்லாருக்குமே பாபி, ஆல் த பெஸ்ட். ஐ செட் தட், ஆல் தி பெஸ்ட். அண்ட் உங்களோட டெபியூ ப்ராஜெக்ட் அஸ் எடிட்டர் டிமாண்டி, உங்களுக்கு எப்படி உங்கள் டீமா? And I want to say, director-uடைய team, even cinematographer's team and the director's team, the assistant directors, co-director, everybody was great. Velu, Sharath, Naveen, all the best. You guys are going to be wonderful directors in future. Looking forward. All the very best to you all. யார் பேரை மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல, பட் we had a set of wonderful assistant directors. It was wonderful knowing you guys. Everybody was great, and in the filmmaking process ஒரு beautiful experience-ஆ மாற்றி கொடுத்தது இவங்க எல்லாரும் தான். I'm very, very, very thankful for meeting such beautiful people in my life. And again, thank you all once again for this Saturday evening. Good night. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் வந்து டைரக்டர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு அஜய் இப்போ வழக்கமாக ஒன்று சொல்லுவாங்க, ஆக்சுவலி ஒரு இரையை தவற விட்ட அந்த ஒரு மிருகத்துக்கு தான் தெரியும் அடுத்த இரையை வந்து எப்படி, அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறதும் அதுக்கான வெறி. எப்பயுமே ஒரு படைப்பு தோத்தரலாம். ஏன்னா படைப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டைமிங்கில், இப்போ நான் ஒரு மியூசிக் பண்ணுறேன், ஒரு சாங் பண்ணுறேன்னா இன்றைக்கி எனக்கு தோணுது, அது எதுலேயே இருந்து நான் வந்து ஃபீல் பண்ணி இன்றைக்கி தோணுது, ஒரு அது தப்பாயிடலாம். ஆனால் ஒரு படைப்பாளி என்றைக்குமே, ஒரு திறமை இருக்கிறவங்க அப்படின்னா அது என்றைக்குமே அவங்க படைப்பாளி தான். அந்த படைப்பு வேணால் என்றைக்குமே இதாக இருந்திருக்கலாம். பட் இந்த படைப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு பேர் பெருசாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ டிமாண்டி காலனி 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம தேட்டரில் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த படம் பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம், இன்னொரு சைடில் கஷ்டம்னு சொல்லலாம். அந்த கஷ்டங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட் பண்ணுறேன். எனக்கு எப்படின்னா ஒரு நாள் வந்து ஒரு ரெண்டு டைப் ஆஃப் எமோஷனை ஹேண்டில் பண்ணி ஒர்க் பண்ணணுங்கிறது தான் இருக்கும். என்கேஜிங்காக வச்சுக்கிறோம் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் ஒன்று தான் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ நம்ம தப்பு பண்ணுறோமோங்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஓட்டம் அப்படியே இருக்கணும். ஸோ இந்த படம் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த படம் மட்டும்தான் பண்ண வேண்டியதாக இருக்குது, வேறு படம் பண்ணுறதுக்கு தோண மாட்டேங்குது. அதுக்கு என்ன ரீசன்னா, எப்பயுமே நம்ம ஒரு ஹாரர் மூவி பார்த்துட்டு வெளியில் வரும்போது அந்த மூட்லேயே இருப்போம். நைட் செகண்ட் ஷோலாம் பார்த்துட்டு வரும்போது நான் சொல்கிறது இப்போ ஓகே, நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் வரும்போது ரொம்ப பயமாக இருக்கும். நமக்கு அந்த மூட்லேயே இருப்போம், நம்ம அப்படி ஒரு ஹாரர் ஃபீல்லே இருப்போம். ஏதாவது நமக்கு பின்னால் நடந்து வராங்களான்லாம் பார்ப்போம். ஸோ இந்த படம் ஒர்க் பண்ணும்போதும் அது அப்படி தோணுது. இந்த நான் வந்து மிகைப்படுத்தியோ ஒரு மேடைக்காகவோ சொல்லலை. இந்த படம் பண்ணும்போது இவங்க சொன்ன மாதிரி ஒரு சும்மா ஜாலியாக சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு அமானுஷம் வந்துருச்சுன்னு, உண்மையாக வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது எப்போ அது கூடிக்கிட்டு இருக்குன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டில் க்ரீன் மேட்டாக இருக்கும் நிறையா. ஸோ அவர் சொல்லுவார், இந்த இடத்துல இது வருங்க, இப்படி வருங்க, இதுக்கு நீங்கள் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் மியூசிக் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது அப்டேட்டடாக இன்னொரு ரீல் வரும், அதில் வந்து சிஜி இருக்கும். அப்படி வரும்போது நமக்கு வந்து பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் வருது. அதாவது நம்ம நினச்சதை விட, அவர் சொன்னதை விட அதிகமாக அது ஸ்க்ரீனில் வருது. ஏன்னா இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, அது ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த படத்துலேருந்து வெளியில் வேறு படங்கள் ஒர்க் பண்ண முடியலங்கிறது எனக்கு ஒரு வருத்தமான ஒரு இதுதான். பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே எண்டு ப்ராடக்ட் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ அஜய் கன்ஃபார்மாக இதில் வந்து ஒரு 6 அடிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது.
இதோட ப்ரொடக்ஷன் ஆக்சுவலி சுப்பிரமணியன் சாராக இருக்கட்டும் இல்லை ராஜ்குமார் சாராக இருக்கட்டும், அவங்க இதுக்குள்ளே வந்து அவங்க பண்ண விதம், ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை வந்து சொல்லி அதுக்கான பொருட்செலவுகள் அதிகமாக இருக்கும். சிஜியை பொறுத்த வரைக்கும், சிஜி ஆனாலும் சரி, இதோட எல்லாமே ஓவராலாகவே. ஏன்னா இப்போ ஒரு நடிகருக்கான அவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம இதை பண்ணணுங்கிற ஒரு சினிமா வட்டத்துக்குள்ளே இருந்து இல்லாமல் இந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி செலவு செய்யுதுங்கிறது அது எல்லாருக்கும் வராது. முக்கியமாக இதில் பிடிஜே அவரோட வந்து பாபி அவர் எனக்கு பாபி அவர் வந்து இதுக்குள்ளே வந்தது ரொம்ப சந்தோஷம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு. அது இதுக்குள்ளே வரும்போது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஆக்சுவலி என்னோட ஸ்டுடியோவுக்கு வந்தார் அவர். இதோட ப்ராசஸ் என்ன பண்ணுறீங்க, இது எப்படி பண்ணுறீங்கிற இதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை. அவர் பணம் கொடுத்துட்டு இது ஒரு பிஸ்னஸாக பார்த்துருந்தாருன்னா அப்படி பண்ணிடலாம். பட் அவர் இது ஒரு பிஸ்னஸாக அப்படியெல்லாம் பார்க்கல. இது ஒரு கலையாக பார்க்குறாரு, அதை என்ஜாய் பண்ணுறாரு, அதை லவ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இவங்க வந்து உள்ளே வர்றதுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம் எங்களை மாதிரியான ஒரு டெக்னீஷியன். ஏன்னா இப்போ நீங்கள் ஏனோ தானமோ ஏதோ சொல்கிற ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் மாதிரியெல்லாம் பண்ணாமல் இது ஒரு கலை, இதுக்கு இது செலவு பண்ணலாம், இது பண்ணால் இப்படி வரும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் நாலேஜோடு வர்றது, அப்படியே தெரியலனாலும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுல வந்து அவர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அது அந்த மனசு. ஸோ அவருக்கு ஹெல்ப்பாக இருக்கிற மனோஜ் சார், ஆக்சுவலி எனக்கு அவருமே அவர் நிறைய தடவை நான் மீட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். அருள்நிதி சாரோட நான் ஒர்க் பண்ணுற இது 3வது படம் நினைக்கிறேன், 3 4 தெரியல. நான் அவங்க சொன்னாங்க 50 படத்துக்கு மேலே. நான் படத்தை உண்மையாகவே நான் இதுக்காக சொல்ல, நான் எவ்வளோ பண்ணிருக்கேன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் அதை கவுண்ட் பண்ணலை, நானே கவுண்ட் பண்ணல. ஸோ அருள்நிதி சாரோட நான் இது பண்ணுற 3 4 தெரியல. அதே மாதிரி பிரியா பவானி சங்கர் அவங்க கூட இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருக்குமே இப்போ ஏனோ பின்னால் வந்துட்டு போகிற கேரக்டர் அப்படிலாம் இல்லை. எல்லா கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. எல்லா கேரக்டருமே எழுதப்பட்டது, அதை கரெக்டாக எழுதப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அருண் பாண்டியன் சாராக இருக்கட்டும், இல்லை எல்லாருமே சார் நீங்கள் சொன்னீங்க ஃபோன் எடுக்கலன்னு. அதாவது நான் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபோன் எடுக்காத ஒரு மியூசிக் டைரக்டருங்கிற பேர் இது வரைக்கும் வாங்கலை. நான் ஒருவேளை ஒரு பாட்டு பண்ணலை இல்லைனா ஏதாச்சும் ஒன்று பண்ணலைன்னா அந்த டைரக்டர் கால் பண்ணால் ஃபோன் எடுத்து நான் பண்ணலைங்கன்னு நான் சொல்லுவேனே தவிர நான் எடுக்காமல் இருக்க மாட்டேன். ஒருவேளை இப்போ கூட நிறைய கால் வந்துச்சு, நான் எடுக்கலை. ஏன்னா சபை ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நான் அந்த ஒரு பேர் வாங்கலை. அதை ட்ரை பண்ணுறேன் கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒன்று சார். இதில் நடித்த மற்றவங்களும் சரி, மற்றவங்களுமே ரொம்ப இப்போ ஹாரர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பயங்காட்டுறதுங்கிறது வந்து ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ணாமல் இது கதையே பயங்காட்ட வைக்கிறது. ஸோ இந்த படம் வந்து வெறுமனே ஒரு பயன்படுத்தல் அப்படி மட்டும் இல்லாமல் இதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது, நிறைய ஒரு என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே அழகாக கன்வே பண்ணிருக்காங்க. ஸோ இந்த படம் நிறைய பேச வேண்டியிருக்கு இந்த படத்தை பற்றி. ஆனால் இன்னொரு ஆடியோ லான்ச் வரும் கன்ஃபார்மாக. ஸோ அதில் கன்ஃபார்மாக நான் பேசுவேன்னு நினைக்கிறேன். டெக்னிக்கல் டீம் அவங்க எப்படி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ எல்லாமே க்ரீன் மேட்டாக இருக்கும்போது நீங்கள் சிலதெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஸோ அதில் ஒர்க் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். அது ஏன்னா அது வந்து ஒரு டைரக்டரோட அவர் என்ன யோசிக்கிறாரு, அவரோட உள்ள புகுந்து அவர் யோசிக்கிற விஷயத்த நம்ம இமேஜின் பண்ணி நம்ம அதுக்கு பண்ணுறதுங்கிறது. ஸோ டெக்னிக்கல் டீம் எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் ஓவராலாக நல்லா வரும், கன்ஃபார்மாக நல்லா வருங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கிற இந்த ப்ராசஸில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அது ஏன்னா அதோட சிஜி திரும்ப வர்றதா இருக்கட்டும், இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்போ தான் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வருது, நமக்கே ஒரு பயம் வருதுங்கும் போது. ஏன்னா நம்ம நிறைய தடவை படம் பார்த்துட்டோம், ஒரு தடவை இல்லை நிறைய தடவை திரும்ப பார்க்குறோம். ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போதும் அந்த பயமும் அதுவும் நம்மளை அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குங்கன்னா இந்த படம் கன்ஃபார்மாக ஜெயிக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொரு மேடையில் நான் கன்ஃபார்மாக இதை பற்றி நிறைய பேசுவோம். இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே, டைரக்டர்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்டுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். டிமாண்டி காலனி 1 and 2 ரெண்டுமே எனக்கு ஸ்பெஷல். ஏன்னா டிமாண்டி காலனி 1 தான் நான் ஃபஸ்ட்டாக அசிஸ்டன்ட் எடிட்டராக ஒர்க் பண்ணேன். 2ல் வந்து எடிட்டராக இருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் அஜய்னா. தேங்க்ஸ். எனக்கும் பேசுகிறதுக்கு அவ்வளோவா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது. படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், டிசப்பாயின்மெண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ், வந்த எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். குட் ஈவினிங், எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ அஜய் சார் ஃபார் ஹேவிங் மீ அகைன். எனக்கு அவ்வளோலாம் பேச வராது. படம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.